இந்தியாவை பொறுத்தவரையில் விமான விபத்து என்பது, அதாவது விமானத்தினுடைய பெரிய அளவிலான விபத்து என்பது எப்போதாவது நடக்கக்கூடிய ஒன்றாக தான் உள்ளது. அந்த வகையில் குஜராத் அகமதாபாத் விமான விபத்து என்பது ஒட்டுமொத்த நாட்டையும் பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது என்று கூறலாம். இந்த விமான விபத்து தொடர்பான காட்சியை நாம் இந்த திரையில் நாம் பார்க்கலாம். அந்த விமான விபத்து, அதை தொடர்ந்து நடந்து வரக்கூடிய இந்த மீட்பு பணிகள் தொடர்பான காட்சி பார்க்கலாம். சரி, இந்த விமான விபத்து எப்படி நடந்தது, விபத்துக்குள்ளாவதற்கு முன்பாக சில நிமிடங்கள் என்ன நடந்தது என்பதை பற்றி தான் விளக்கமாக நாம் பார்க்க போகின்றோம். மாநிலம் அகமதாபாத் இருந்து லண்டன் கேட்விக் என்ற விமான நிலையத்தை நோக்கி விமானம் புறப்பட தயாராக இருக்கின்றது. இதற்கு இடைப்பட்ட தூரம் என்பது, அதாவது அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு இடைப்பட்ட தூரம் என்பது கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்கிறது. அந்த பாதையில் தான் இந்த விமானம் செல்ல தயாராக இருந்திருக்கிறது. இந்த விமானத்தை பொறுத்தவரையில் அகமதாபாத் விமான நிலையம் ரன்வே என்று சொல்லக்கூடிய அந்த ஓடுபாதை 23 இருந்து விமானம் புறப்பட தயாராக இருக்கிறது. அந்த விமானம் என்பது சாதாரண விமானம் அல்ல, அதிக பாதுகாப்பு கொண்ட ஒரு விமானமாக பார்க்கப்படக்கூடிய போயிங் நிறுவனம், அதாவது போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானத்தால் இயக்கப்படக்கூடிய ஏர் இந்தியா 171 என்ற பயணிகள் விமானம் தான் அந்த விபத்துக்குள்ளான விமானம். இந்த விமானத்தில் மொத்தமாக, அதாவது விமான பணியாளர்கள், பயணிகள் என மொத்தமாக 242 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். 230 பயணிகள் மற்றும் 10 விமான பணியாளர்கள், ஒரு விமானி மற்றும் ஒரு துணை விமானி என மொத்தமாக 240 பேர் அந்த விமானத்தில் இருந்திருக்கிறார்கள். சரியாக இந்த விமானம் அகமதாபாத்திலிருந்து 1:10 மணிக்கு புறப்பட வேண்டிய ஒரு நிலை. அதாவது இந்த விமானத்தினுடைய டிக்கெட்டில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த விமானம் 1:10 மணிக்கு அகமதாபாத்திலிருந்து புறப்பட வேண்டும். ஆனால் 1:10 மணிக்கு அகமதாபாத்திலிருந்து விமானம் புறப்படவில்லை, சற்று தாமதமாக தான் விமானம் புறப்பட்டு இருக்கின்றது. சரியாக 1:10 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் என்பது 1:39, 40 என்ற அளவில் தான் தாமதமாக அந்த விமானம் புறப்படுகிறது. அந்த விமானத்தில் ஏற்கனவே கூறியது போல 242 பேர் உள்ளார்கள். 1:39 மணிக்கு அந்த விமானம் ரன்வே 23 இருந்து புறப்பட தயாராக இருக்கிறது. விமானம் தொடங்கப்பட்டது. விமானம் ஓடுபாதையில் விமானம் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அது சற்று மெதுவாக மேலே எழும்புகிறது. இப்படியாக அதனுடைய நடைமுறை என்பது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும்போது அடுத்த 4-5 நிமிடங்களிலே அந்த விமானத்தின் ஓடுபாதையிலிருந்து மேலே எழும்பக்கூடிய அந்த 4-5 நிமிடங்களில் விமானம் திடீரென்று நிலை தடுமாறி அதற்கு அருகே, விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தின் மீது விழுந்து நொறுங்கி மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டு விபத்துக்குள்ளாக இருக்கிறது. என்றால் வெடி விபத்து என்பது அந்த விமானம் விழுந்தவுடனே அது இருக்கக்கூடிய எரிபொருள் என்பது வெடித்து சிதறி இருக்கிறது. அதனால் அந்த விமானத்தின் நடுப்பகுதி மற்றும் பின்பகுதி என்பது மிகப்பெரிய அளவிலான சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சரி, இந்த விமான ஓடுபாதையிலிருந்து புறப்பட்டு 4-5 நிமிடங்களாக அந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கின்றது. அந்த 4-5 நிமிடங்களில் விமானத்தில் நடந்தது என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த விமானத்தை இயக்கியவர் யார் என்று பார்த்தால் கேப்டன் சுமித் சபர்வால். இவர் அதிக அனுபவம் கொண்டவர். 8200 மணி நேரம் அந்த விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்டவர். துணை விமானி கிளைவ் ஹுந்தர், இவர் 1100 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்டது. இப்படியாக அந்த விமானத்தை இயக்கிய விமானி மற்றும் துணை விமானி என இருவரும் கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் 8000 மணி நேரம் விமானத்தை இயக்கியவர் ஒருவர். துணை விமானி 1100 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்டது. இப்படியாக அதிக அனுபவம் கொண்ட 2 விமானிகள், ஒரு விமானி துணை விமானி என அதிக அனுபவம் கொண்டவர்கள் விமானத்தை இயக்குகிறார்கள். ஏற்கனவே கூறியது போல அந்த 3-4 நிமிடங்கள் நடந்தது என்ன என்றால், சரியாக ரன்வே 23 இருந்து அந்த விமானம் புறப்படுகிறது. விமானத்தை சுமித் சபர்வால் இயக்குகிறார். அவர் இயக்கிய பிறகு 1:39 மணிக்கு விமானம் புறப்படுகிறது. அப்போது 1:43 மணி அளவில் ஏடிசி என்று சொல்லக்கூடிய ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருந்து ஒரு அழைப்பு என்பது வருகின்றது விமானிக்கு. அதாவது மேடே கால் என்று சொல்லக்கூடிய எமர்ஜென்சி கால் என்பது வருகின்றது. ஒரு எமர்ஜென்சி உடனடியாக பதில் சொல்லுங்கள் என்று ஒரு அழைப்பு வருகின்றது. ஆனால் விமானத்திலிருந்து எந்தவித பதிலும் ஏடிசிக்கு திருப்பி கொடுக்கப்படவில்லை. ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு விமானத்திலிருந்து விமானிகள் எந்தவித பதிலும் திருப்பி கொடுக்கவில்லை. என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள்ளாகவே திடீரென்று இந்த விமானம் என்பது நிலை தடுமாறி விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தின் மீது விழுந்து வெடித்து விபத்துக்குள்ளாகின்றது. இப்படித்தான் அந்த விமானம் என்பது விபத்து நடந்திருக்கிறது. அந்த விமானம் அந்த விபத்தை பொறுத்தவரையிலும் 243 பேர், ஏற்கனவே கூறியது போல 240க்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த விமானம் விழுந்த இடம் என்பது பிஜே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் தங்கக்கூடிய ஒரு விடுதிதான் அந்த விமானம் விழுந்த கட்டிடத்தின் விடுதி. அதிலும் கிட்டத்தட்ட 60 மருத்துவர்கள் உள்ளே இருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது ஒட்டுமொத்தமாக இந்த மீட்பு பணிகள் எல்லாம் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்போ இந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கிறது, என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், முதற்கட்டமாக ஒரு விமானம் விபத்துக்குள்ளாக கூடிய நிலை ஏற்பட்டால்
வானிலை காரணமா என்று பார்ப்பார்கள். விமானம் மேலே உயரத்தில் பறக்கும் போது ஏதேனும் வானிலை கோளாறு, வானிலை மாற்றம் திடீரென்று ஏற்பட்டால் திடீரென்று அந்த விமானம் பொறுத்தவரையில் விபத்துக்குள்ளாகும். ஆனால் அது போன்ற வானிலை என்பது காரணம் அல்ல. ஏனென்றால் அந்த விமானம் புறப்பட்ட 4 நிமிடங்களுக்குள்ளாகவே விபத்துக்குள்ளாக இருக்கிறது. அது அப்படி பார்த்தோம் என்றால் விமான விபத்துக்கு வானிலை காரணமில்லை என்பது உறுதியாக இருக்கின்றது. தொழில்நுட்ப கோளாறு காரணம் என்பதுதான் விமான விபத்துக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த விமானத்தில் யார் பயணம் செய்தார்கள் என்றால் 169 இந்தியர்கள், 53 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள், 7 பேர் போர்த்துகீசியை சேர்ந்தவர்கள், ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் என 242 பேர், அதாவது மொத்தமாக 12 ஒரு விமானி மற்றும் துணை விமானி என அதற்கு பிறகு 230 பயணிகள் இதில் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த விமானத்தினுடைய சிறப்பு என்ன, எப்படி இது விபத்து ஏற்பட்டது என்றால், பொதுவாக உலக அளவில் அதிக பாதுகாப்பு நிறைந்த விமானங்களில் இந்த போயிங் விமானமும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட விமானம் தான் போயிங் 787 ட்ரீம் லைனர் என்ற விமானம் இந்த விபத்துக்குள்ளாக இருக்கின்றது. இந்த விமானத்தை பொறுத்தவரையில் 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வயது என்று பார்த்தோம் என்றால் 11 ஆண்டுகள் இந்த விமானம் தொடர்ச்சியாக இயங்கி வந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான கூடுதல் தகவல் என்னவென்றால், இந்த விமானம் விபத்து முதல் முறையாக சிக்கியிருக்கின்றது. ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதாகவும் அதற்கு பிறகும் கூட கடந்த 2 நாட்களாக ஒரு சிறிய பிரச்சனைகள் காரணமாக விமானத்தை சரியாக இயக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூட கூடுதல் தகவல் எல்லாம் சொல்லப்பட்டு வருகின்றன. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் 11 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட 11 ஆண்டுகள் வயதாக இருக்கக்கூடிய இந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. ஒட்டுமொத்த உலக தலைவர்களும் இதற்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், அது விமானம் புறப்பட்டு 5 நிமிடங்களில் கீழே விழுந்து பெரிய அளவிலாக வெடித்து சிதறுகிறது. மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பு ஏற்படுகிறது. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை என்பது வெளியாகிறது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெடித்து சிதற காரணம் என்னவென்றால், அந்த விமானத்தில் 58,000 லிட்டர் எரிபொருள், வெள்ளை பெட்ரோல் என்று சொல்லக்கூடிய ஒயிட் பெட்ரோல் என்று சொல்லக்கூடிய 58,000 லிட்டர் எரிபொருள் அந்த விமானத்தில் இருந்ததாக கூட சொல்லப்படுகிறது. அந்த விமானம் கீழே விழுந்த உடனாக நாம் பார்த்தோம் என்றால், சரியாக அந்த காட்சியில் நாம் பார்த்தோம் என்றால், அந்த விமானம் கீழே விழுந்த உடனாக அதனுடைய நடுப்பகுதி தான் மிகப்பெரிய அளவில், அந்த எரிபொருள் இருக்கக்கூடிய பகுதி தான் மிகப்பெரிய அளவில் சேதாரம் ஏற்பட்ட உடனடியாக அந்த எரிபொருள் வெடித்து சிதறுகிறது, தீப்பற்றி எரிகிறது. 242 பேருடைய நிலை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உடல்கள் எல்லாம் மீட்கப்பட்டு வருகின்றன. ஒன்றின் பின் ஒன்றாக மீட்பு பணிகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. இந்த விமான விபத்து ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கின்றது. முதல் முறையாக இந்த விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. உலகில் பாதுகாப்பான விமானங்கள் ஒன்றாக இந்த விமானம் என்பது பார்க்கப்படுகிறது. அது ஏற்கனவே கூறியது போல ஏர் இந்தியா 171 விமானத்தை பொறுத்தவரையில் 11 ஆண்டுகள் இது பயன்பாட்டில் உள்ளது. இன்னும் அதை நன்றாக பராமரித்தால் இன்னும் 30 ஆண்டுகள் வரையிலும் கூட இந்த விமானத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த விமான விபத்து ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. ஏற்கனவே நான் தொடக்கத்தில் கூறினேன், இந்தியாவில் பொறுத்தவரையில் விமான விபத்து என்பது எப்போதாவது நடக்கக்கூடிய ஒன்றாக தான் உள்ளது. இதற்கு முன்பாக நடந்த விமான விபத்தில் மிகப்பெரிய விபத்து என்று பார்த்தோம் என்றால், கடந்த 2010ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி மங்களூரு விமான விபத்து, அதாவது துபாயிலிருந்து மங்களூரு அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தரையிறங்கும் போது விபத்து ஏற்பட்டு 185 பேர் பலியானார்கள். 2010 மே மாதம் நடைபெற்ற விபத்து என்பது. அதற்கு பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்தாக இந்த விபத்து பார்க்கப்படுகிறது. உயிரிழப்புகள் தொடர்பான அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டே வருகின்றன. மீட்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று கிட்டத்தட்ட மீட்பு பணிகள்லாம் முடியும் தருவாயில் உள்ளது. இந்த விபத்துக்கு இந்தியாவை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள், அதே மற்றும் இந்தியாவின் தாண்டி பல உலக நாட்டு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த விமானம் புறப்பட்ட 5 நிமிடங்கள் விபத்துக்குள்ளாக இருப்பது ஒரு மிகப்பெரிய விபத்தாக பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது.